நல்லபடியா வெற்றிகரமா அனைத்து மக்களின் பிரார்த்தனைகளோட சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர் நல்லபடியா பூமிக்கு வந்து இறங்கிட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த விஷயத்தை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். உலக மீடியாவே வந்துகிட்டு சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர் இறங்கினதை பத்தி தான், பூமிக்கு வந்ததை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அனைத்து ஊடகங்களும் இதை பத்தி தான் செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச போறது இல்லை, ஏன்னா கடந்த 2 வீடியோல இதை பத்தி நிறையவே பேசிட்டோம். இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, 8 நாள் தான் ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர் போனாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க போன விண்கலத்துல ஏதோ ப்ராப்ளம், அதனால வந்து அவங்க அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு கிட்டத்தட்ட 286 நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில வந்து அவங்க சேர்ந்திருக்காங்க. கடந்த சனிக்கிழமை அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காக அங்க மேல இருக்கக்கூடிய அனைத்துலக விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு ஸ்பேஸ் எக்ஸோட விண்கலம் போய் சேர்ந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சனிக்கிழமைக்கு அப்புறம் கடந்த செவ்வாய்க்கிழமை அங்க இருந்து கிளம்பிருச்சு விண்கலம். சுனிதா வில்லியம்ஸையும் புட்ச் வில்மோரையும் இவங்க கூட இன்னும் 2 பேர்த்தையும் சேர்த்து கூப்பிட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து அந்த டிராகன் கேப்சூல் மூலமா கீழே பூமியிற்கு வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா பூமிக்கும் விண்வெளிக்கும் பூமிக்கும் மேல இருந்து வரக்கூடிய அந்த டிராகன் விண்கலத்துக்கு இடையில வளிமண்டலம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வளிமண்டலம் தான் பிரச்சனையே. அங்கதான் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு ரொம்ப கவனமா இருந்தாங்க. ரீச் பண்ணணும் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. அங்க இருந்து பேராசூட் மூலமா புளோரிடால இருக்கக்கூடிய கடற்பகுதியில இந்த டிராகன் கேப்சூல், இந்த 4 பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய டிராகன் கேப்சூல், அதாவது சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர் மற்ற 2 பேரும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த டிராகன் கேப்சூல் அழகா தனியா வெளியேறி பேராசூட் மூலமா அந்த புளோரிடா கடல் பகுதியில உள்ள வந்து விழுகுது. விழுந்தோம்னா ஆல்ரெடி ரெடியா இருக்கக்கூடிய படகுல ரெடியா இருக்கக்கூடிய நாசா அதிகாரிகள் அவங்கள வந்து கடல்ல வந்து இறங்கின உடனே அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொருத்தரா வந்து வெளியாக்கி கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சர்ல தான் கூட்டு போறாங்க. ஏன்னா அவங்களால நடக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் இல்லையா, குழந்தை பாதம் சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கியிருக்கிறதுனால, புவியீர்ப்பு விசை இல்லாம தங்கியிருக்கிறதுனால குழந்தை பாதம் மாதிரி அவங்களால நடக்க முடியாது. ஸோ எல்லாத்தையுமே ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு எல்லாத்துக்குமே சரியாயிடும். இது ரொம்ப சந்தோஷமான சிறப்பான விஷயம் என்னன்னா, டிராகன் கேப்சூல் பூமிக்கு வந்து இறங்கி புளோரிடா கடல் பகுதியில் இறங்கின உடனே அவங்க 4 பேர்த்தி வரவேற்கிறதுக்கு மக்கள் எவ்வளவு ஆர்ப்பரிக்கிறாங்க இல்லையோ, சந்தோஷப்படுறாங்க இல்லையோ, அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய டால்பின் மீன்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து சுத்தி அந்த டிராகன் கேப்சூலை சுத்தி துள்ளி குதிச்சு அவங்கள வரவேற்கிறது மாதிரி ரொம்ப மனதை நெருடக்கூடிய அற்புதமான சந்தோஷமான நிகழ்வு எனக்கு நடந்திருக்கு. ஸோ நல்லபடியாக வந்துட்டாங்க, சந்தோஷப்படலாம். இன்னும் 1 வாரம் கழிச்சு அவங்க வந்து இயல்பான உடல்நிலைக்கு திரும்புவாங்கன்னு சொல்லி அங்க உள்ள ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு தகவலோட சந்திக்கலாம்.